ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுறேலாம் இருக்கும். ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா பர்த்டே மந்த் டேட் பர்த்டே டேட் ரீடிங் தான் பார்க்க போகிறோம். 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1 வந்து 1 to 10, 1ல இருந்து 10 நம்பர் வரைக்கும் இருக்குது. அதாவது உங்களோட பர்த்டே டேட், நீங்கள் பிறந்த நாள் அந்த தேதி வந்துட்டு 1ல இருந்து 10க்குள்ளார இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த பைலை சூஸ் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 2 வந்துட்டு 11 to 20, 11ல இருந்து 20க்குள்ளார. தென் பைல் நம்பர் 3 வந்து 21 to 31, 21ல இருந்து 31. ஓகேங்களா? ஸோ உங்களோட பிறந்த நாள் வந்துட்டு இதில் எந்த பைலில் இருக்கோ அதை சூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களோட ரீடிங்கும் பார்க்கணும் அப்படின்னா அவங்களோட பிறந்த நாள் எந்த ஒரு தேதியில் வருதோ அதை சூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு பைலட் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பாருங்கள். பைல் நம்பர் 1, 1 to 10. யாரெல்லாம் 1 to 10 வந்துட்டு பிறந்தீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். என்ன மாதிரியான ஒரு மெசேஜ் உங்களை நோக்கி வருது? 2 கார்டு வந்திருக்கா? God. பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் உங்களோட கரண்ட்லி பார்க்குறப்போ இட் இஸ் நாட் இன்னாஃப்ங்கிற மாதிரி வருது. அதாவது இன்னும் கொஞ்சம் நிறைய எஃபோர்ட் போடலாமா? உங்களோட வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், உங்களோட பிளானிங்கை வச்சுக்கோங்களேன், அதில் இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் தேவைப்படுது. அதாவது நீங்கள் நிறைய வந்து உங்களோட ஜேர்னியில் நிறைய பார்த்துருப்பீங்க இல்லையா? கடந்து வந்த பாதைகளில் நிறைய இருக்குது, நிறைய பார்த்தாச்சு. ஸோ அதில் இருந்து நீங்கள் இப்போ கொஞ்சம் பெட்டராக வந்திருக்கீங்க, ஆனால் இன்னும் பெட்டராக வேணும். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப வீக்காக இருக்கீங்க. அதாவது உங்களுக்கு வாய்ப்புகள் வருது, வராமல் இல்லை, வருது. ஆனால் அது எடுத்து செய்கிற அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கான அந்த ஒரு மனசு இப்போ இல்லை. வேலை வாய்ப்பு வருது, ஐடியாஸ் இருக்குது, ஆனால் அது செய்யற அளவுக்கு மனசுலையும் தெம்பு இல்லை, உடம்புலையும் வந்துட்டு உங்களுக்கு தெம்பு இல்லை. ஸோ ஃபிசிக்கலியும் சரி மென்டலியும் சரி ரொம்ப வந்து எக்ஸாஸ்ட் ஆயிட்டீங்க. இன்னும் ஒரு சில முடிவுகள் எடுக்கணும் ஆக்சுவலி நீங்க. ஓகேங்களா? இது வந்து போதாது, இன்னும் கொஞ்சம் முடிவுகள் வந்துட்டு எடுக்கணும். அண்ட் பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்ப நாளாக வந்து எதுலேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கலாம். அது சம்மந்தமாக வந்துட்டு நீங்கள் மறந்துருந்தீங்க அப்படின்னா இந்த டைமில் ஏதோ ஒரு மூலியமாக ஞாபகங்கள் வரும். அதை பற்றி வந்துட்டு விசாரிக்க ஆரம்பிப்பீங்க. அண்ட் பயப்பட வேண்டாம், அதில் ஒரு நல்ல செய்தியே உங்களை நோக்கி வரும். ஆனால் நீங்கள் இப்போ செய்கிற ஒரு சில விஷயங்களில் வந்து மாற்றங்கள் நல்லாவே தேவைப்படுது. பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் கார்ட்ஸ் எல்லாமே நல்லா பாசிட்டிவாக தான் இருக்குது, ஆனால் சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து தேவைப்படுது இந்த இடத்துல. ஓகேங்களா? எங்கேயோ ஒரு இடம் வந்து உங்களுக்கே வந்து இப்போ கொஞ்ச நாளாக வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து ஸ்டக் ஆகுதே, எங்கேயோ பிரச்சனை நடக்குதே அப்படின்ற மாதிரியான கேள்விகள் வந்து அதிகமாக கேட்டு இருப்பீங்க. எஸ், கண்டிப்பாக ஸ்டக் ஆகியிருக்கு. உங்களோட எனர்ஜி, உங்கள் பிளானிங்கில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது இப்போது. ஸோ கொஞ்சம் அது என்னங்கிறத வந்து கவனிக்கணும் நீங்கள்.
See, manifesting miracles. Your dream is soon to become reality. Trust your heart and continue to follow its guidance. ஃபர்ஸ்ட் கார்டே உங்களுக்கு என்ன வந்துச்சு? மேனிஃபெஸ்டேஷன் கார்டு தான் வந்துச்சு. வண்டர்ஃபுல்லான ஒரு மெசேஜ் தான் ஆரம்பத்திலே வந்துச்சு. இந்த ஒரு கார்ட்லயுமே வந்துட்டு டைரக்ட்லி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, மேனிஃபெஸ்டிங் மிராக்கிள்ஸ். சரி, இது வந்து என்னன்னா உங்களுக்கு பின்னாடி ஒரு சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, ஓகேங்களா? அதாவது ஒரு சில பேர் வந்துட்டு உங்களை ஏமாத்துறாங்க. அதே மாதிரி உங்களோட வேலைகளாக இருக்கட்டும், உங்க எல்லா விஷயத்திலும் உங்க கூடயே இருந்துட்டு உங்களை சைலண்டா வாட்ச் பண்ணிட்டு நீங்க டெய்லி என்னென்ன செய்யறீங்க, உங்க வேலையில என்னென்ன கொண்டு வர்றீங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு அதை அவங்க வந்து அவங்களோட வேலைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எக்ஸாக்ட்லி சொல்லணும்னா உங்களோட டேலண்ட் அண்ட் ஸ்கில்ஸை ஈஸியா காப்பி அடிச்சு அவங்க யூஸ் பண்றாங்க, விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? ஸோ இந்த டைம்ல வந்துட்டு நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஓகே? பட் டோன்ட் வரி, அது யாரு என்ன எந்த விஷயத்துல காப்பி அடிக்கிறாங்க என்ன பண்றாங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். அவங்களால ரொம்ப நாளா வந்துட்டு அந்த ஒரு விஷயத்த கண்டினியூ பண்ண முடியாது. எவ்வளவுதான் உங்க டேலண்ட் ஸ்கில்ஸ் அவங்க வந்து ஈஸியா பயன்படுத்தி அவங்க லைஃப்ல முன்னேறணும்னு நினைச்சா கூட அது அவங்களால ரொம்ப நாள் கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ டோன்ட் வரி, ஓகே? ஸோ அதுக்காக நீங்க வந்துட்டு டோன்ட் ஸ்டாப். நீங்க உங்களோட வேலைகள்ல ஸ்டாப் ஆகாதீங்க, ஜஸ்ட் கீப் கண்டினியூ பண்ணிட்டே இருங்க, ஓகேங்களா? எவ்வளோ நாளைக்கு வந்துட்டு உங்களோட டேலண்ட் ஸ்கில்ஸ் எடுக்க முடியும்? ஓகே, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வந்து அதுக்கு பேக் ஆஃப் ஆகும், ரைட்? ஸோ டெஃபினெட்லி ஆகும். யூ டோன்ட் வரி அபவுட் தட். அதை பத்தி நீங்க யோசிக்க வேண்டாம், ஓகே? ஆனா அது யார் என்னங்கிற விஷயம் தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அவங்கள தள்ளி வைக்கணும், இல்லைன்னா மேலதிகாரி அத்தாரிட்டி யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட வந்துட்டு நீங்க இதை எடுத்துட்டு போகலாம். ஸோ ட்ரஸ்ட் யுவர் ஹார்ட். உங்க விஷயத்துல உங்க வேலைகள்ல உங்களுக்கு 100% நம்பிக்கை இருக்கா? ஜஸ்ட் ட்ரஸ்ட் யுவர் ஹார்ட். டோன்ட் வரி அபவுட் எனிதிங், ஓகேங்களா? எதை பத்தியும் யோசிக்காதீங்க. நோபடி கேன் டேக் அவே. அதாவது உங்ககிட்ட இருந்து எதையுமே எடுக்க முடியாது, ஓகேங்களா? உங்ககிட்ட இருக்கிற விஷயம் மற்றவங்க கிட்ட இல்லை. அதனால எய்தர் அதை காப்பி பண்ணி அவங்க லைஃப்க்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க, அவங்க வேலைக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க, உங்க ஐடியாஸ் அவங்க எடுத்துக்கிறாங்க. அண்ட் பர்சனல் லைஃப்னு பாக்குறப்போ பொறாமை, அதனால ஈவலாய் ஜெலசின் பண்றாங்களே தவிர உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஷயத்தை யாராலையும் எடுக்கவும் முடியாது, திருடவும் முடியாது. இட் இஸ் அதை பறிக்கவும் முடியாது, ஓகேங்களா? ஸோ இது வந்து பிளெஸ்ஸிங். யூ ஹாவ் தட் ஸ்ட்ராங் ப்ரொடெக்ஷன். உங்களுக்கு அந்த ப்ரொடெக்ஷன் இருக்கு, அந்த பிளெஸ்ஸிங் இருக்கு. ஸோ அதை பத்தி வந்து யோசிக்காதீங்க. கொஞ்ச நாளா இது மாதிரி ஒரு பயங்கள் ஒரு கவலைகள் இருந்துச்சு அப்படின்னா பயப்பட வேண்டாம். நீங்க வந்து ப்ரொடெக்டர் தான், ஓகேங்களா? ஸோ பைல் நம்பர் 1, தட்ஸ் ஆல். தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஓகே, பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் இது என்ன அப்படின்னா, நீங்க ஸ்லோவா வந்து ஆக்சுவலி நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்துட்டு இருக்கீங்க, அது தெரியுதா உங்களுக்கு? அதாவது யூ ஆர் பிகமிங் வெரி ஸ்ட்ராங். ஒரு ஃபேஸ்லயுமே வந்துட்டு உங்களுக்கு அகென்ஸ்டா ஒரு குரூப்பே இருப்பாங்க. இப்போ நீங்க ஒரு வேலையா இருக்கட்டும், இல்ல உங்களோட பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், இல்ல ஃப்ரெண்ட்ஷிப் விஷயத்திலேயாக இருக்கட்டும், நீங்க வந்து ஒரு விஷயத்த செய்ய போறப்ப அதை தடுக்கிறதுக்கும் சரி, அதுல ஒரு காசிப் பண்றதுக்கும் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வந்துட்டு மோட்டிவேஷனா இருந்தீங்களோ அதோட உங்க நம்பிக்கையை வந்து பிரேக் பண்றதுக்குன்னு ஒரு சில டீமே இருக்கும்,
அது மாதிரி வந்துட்டு குரூப் ஆஃப் பீப்புளெலாம் இருந்திருப்பாங்க. பட் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் இந்த ஜேர்னியில் நிறைய இடத்துல வந்து உங்களுக்காக ஃபைட் பண்ணியிருப்பீங்க. அண்ட் இது உங்களை வந்து ஒரு ஸ்ட்ராங் பர்சனாக மாற்றிட்டு வருது. யூ ஆர் பிகமிங் வெரி ஸ்ட்ராங்கர். அதை ஃபஸ்ட்டு வந்து ரியலைஸ் பண்ணுங்க. ஆனால் இன்னைக்குமே நீங்கள் வந்து கேட்கலாம், ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்கர்னு சொல்கிறீங்கல்ல, ஆனால் ஏன் வந்து இன்னும் என் லைஃப்பில் அதுக்கான ஒரு பலனை நான் பார்க்கலன்னு. பிகாஸ் பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தில் நிலையாக நிற்கணும். இன்னைக்கு நான் ஸ்ட்ராங்கர்னு நம்புறேன் நீங்க, நாளைக்கு யாராவது ஒன்று வந்து ஏதாவது சொல்லிட்டா அந்த டைம்ல என்னால் டிஃபெண்ட் பண்ண முடியல, அப்போ நான் வீக்கான ஒரு பர்சனா? ஒரு சின்ன விஷயம் ஏதாவது நடந்துச்சுன்னா உடனே அது வந்து ப்ரொவோக் ஆகுறீங்க. யாராவது ஏதாவது தூண்டி விடுறாங்கன்னா டக்குன்னு நீங்க அதுக்கு ரியாக்ட் பண்ணிடுறீங்க. ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனா நீங்க ரொம்ப நாள் கூட நிலைச்சு நிற்க மாட்டேங்கிறீங்க. அதனால தான் வந்துட்டு இந்த மாற்றங்கள், இந்த குழப்பங்கள் எல்லாமே வந்துட்டு வர்றது. ரைட். அண்ட் பர்சனலி வந்துட்டு நிறைய விஷயங்கள் கொஞ்ச நாளாகவே வந்துட்டு நிறைய பர்சனல் ப்ராப்ளம்ஸ், பர்சனலாக வந்துட்டு ஒரு சில சேலஞ்சஸ் இதெல்லாமே வந்துட்டு இருக்கலாம். அதாவது பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு அதை சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு தெம்பு இல்லை, அது அப்படியே விட்டுறலாம், அது பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைமையில வந்துட்டு பைல் நம்பர் 2 இருக்கலாம். ஆனால் இந்த டைம்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க இந்த இந்த ஃபேஸே வந்துட்டு உங்களோட ஃபேவர், உங்களோட க்ரோத்துக்கான ஒரு ஃபேஸு தான். ஓகேங்களா? நடக்கிற சூழ்நிலைகளை உங்களுக்கு ஃபேவராக நீங்கள் வந்து மாற்றுறதுக்கு உங்களுக்கான சப்போர்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அவங்களோட ஒரு கைடன்ஸோ ஒரு ஹெல்ப்போ எடுத்துக்கிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு ஃபேவராக சூழ்நிலைகளை மாற்றலாம். இது வந்து ஒரு சைலண்ட் ஒர்க்குன்னு நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ ஒரு சில பேர் வந்துட்டு சைலண்ட்டாக எல்லா வேலையும் செய்வாங்க. ரைட். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் உங்களோட வேலைகளை சைலண்டாக செய்கிறப்போ எல்லா திங்ஸும் உங்களுக்கு ஃபேவராக வரும். நீங்கள் ஒரு க்ரோத் ஃபேஸில் இருக்கீங்க, வளர்ச்சி தான் போயிட்டு இருக்கு உங்கள் வாழ்க்கையில். அதே மாதிரி வந்துட்டு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் அண்ட் போல்டான பர்சனாகவுமே வந்துட்டு இருக்கீங்க. ஆனால் அது வந்து நிலையாக நிற்கணும். அது ஒன்று தான் பாயிண்ட். மற்றபடி வந்துட்டு வெளியில் யார் என்ன ட்ராமா பண்ணாலும் என்ன ஒரு விஷயம் பண்ணாலும் அது உங்களை பாதிக்க போகிறது கிடையாது. ஓகேங்களா? நீங்க வந்து கரெக்டான ஃபேஸ்ல இருக்கீங்க. ஸோ அவுட்டர்ல நடக்கிற விஷயங்களை வந்துட்டு நீங்க இது பண்ண வேண்டாம். ட்ரஸ்ட். எஸ், சேம் திங், அதே தான் இதுலயும் வருது. ட்ரஸ்ட் பாருங்க. டிரான்ஸ்ஃபர்மேஷன் அக்கர்ஸ் த்ரூ அக்செப்டன்ஸ். ஒன்ஸ் யூ அக்செப்ட் த கரண்ட் சிச்சுவேஷன் இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி டிரான்ஸ்ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க உங்களை வந்துட்டு அக்செப்ட் ட்ரஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய குவாலிட்டிஸ். நீங்க வந்து மற்றவங்களை பார்த்து வியந்து போறீங்க. இது எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாக இருக்காங்க, எவ்வளோ போல்டான பர்சன் சொல்றீங்கல்ல, பட் ஆக்சுவலி நீங்க அந்த கேரக்டர் தான். நீங்க மற்றவங்களை பார்த்து ஆச்சரியப்படுறீங்கன்னா அது படவே கூடாது. பிகாஸ் அதுதான் நீங்களுமே அந்த கேரக்டர்ல தான் இருக்கீங்க. ஆனா அது வெளியே கொண்டு வரல. அதுதான் ஒரு பாயிண்டிங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ட்ரஸ்ட் பண்ணுங்க. எந்த ஒரு விஷயம் கரண்ட்லி உங்க லைஃப்ல நடக்குதோ அது உங்களோட க்ரோத் ஃபேஸுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு மாற்றத்துக்காக மட்டும்தான் வந்துட்டு நடக்குது. ஓகேங்களா? ஸோ ஒரு சில விஷயங்கள் ஏன் இப்படி நடக்குது, ஏன் அந்த மாதிரி ஆச்சு யோசிக்க தேவையே கிடையாது. அது வேஸ்ட் ஆஃப் டைம். அதுக்கு பதிலாக there is a reason. உங்களை சுற்றி கரண்ட்லி நடக்கிற விஷயங்களுக்கு ஒரு ரீசன் இருக்கு, அதை அக்செப்ட் பண்ணுங்க. ஓகே? ஒரு கரண்ட்லி வந்துட்டு பைல் நம்பர் 2 நீங்கள் யாரையாவது மாற்றணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க போல. நான் வந்து இவங்களை வந்து சேஞ்ச் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறேன், ஆனால் அவங்க மாற மாட்டுறாங்க. நான் எவ்வளவோ அட்வைஸ் கொடுக்குறேன், ஆனால் கேட்க மாட்டேங்கிறாங்க. என்னோட ஃபுல் எஃபோர்ட்ஸுமே வந்து வேஸ்ட்டாக போகுது. நீங்கள் ஏன் வந்து மற்றவங்களை மாற்றணும்னு ட்ரை பண்ணுறீங்க? நீங்கள் பைல் நம்பர் 2 வந்து எப்படின்னா ஒரு வெரி சாஃப்டான ஒரு பர்சனாக இருக்க வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் வந்துட்டு கொஞ்சம் உஷாரான ஒரு பர்சனும் கூட தான். இது சம்டைம்ஸ் நீங்கள் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டுன்னு கூட சொல்லலாம். உங்களை வந்து ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிறதே வந்துட்டு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு 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 டைம் ஒரு ஒரு மாதிரி இருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு விஷயம்னால ட்ரஸ்ட் இஷ்யூஸ் பீப்புளுக்கு உங்க மேல வந்து இருக்கலாம். பட் டோன்ட் வரி, யூ ஆர் அ குட் பர்சன். ஓகேங்களா? நீங்க உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
ஆனா வந்து பயல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் ஒரு பிக்கெஸ்ட் வீக்னஸ் உங்களுக்கு இப்ப கரண்ட்லி என்ன போயிட்டு இருக்குன்னா, கம்பேர் ஏதோ ஒன்று பண்றீங்களா, யாரையாவது கம்பேர் பண்ணிட்டு அவங்க செய்யறதே நானும் செய்யணும், அதை விட பெஸ்டா இருக்கணுங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டி இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை ஸ்டாப் பண்ணுங்க. பிகாஸ் நீங்க ஒரு ஃபைட்டர், யூஆர் அ வாரியர் மாதிரி ஒரு எனர்ஜி இருக்கு உங்களுக்குள்ளார. ஓகேங்களா? ஸோ அதை வந்து ப்ராப்பரா உங்களோட வேலையில யூஸ் பண்ணீங்கன்னா நல்ல growth இருக்கும். சரி, நீங்க வந்து இப்போ கரண்ட்லி சரி, ரீசெண்ட் டைம்ஸ்லயும் சரி, சின்ன சின்ன விஷயங்கள்ல நீங்க எடுக்கிற முடிவு வந்து தப்பா போகுது. பெரிய மேஜர் பிரச்சனைகள்லாம் கிடையாது, எல்லாமே சின்ன சின்னது தான். அதை சரி பண்ணிட்டீங்கன்னாவே வந்துட்டு எல்லாமே கரெக்டா வரும். பட் ஒன் திங், யூ ஆர் அ வெரி ஸ்ட்ராங் பர்சன் லைக் அ வாரியர். அது மட்டும் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நிறைய பாதைகளை கடந்து வந்தாலும் அத்தனை தாங்கிக்கிட்டு இன்னுமே வந்துட்டு போல்டா நிற்கக்கூடிய ஒரு பர்சன். ஓகே, ஸோ யூ ஆர் வெரி ஸ்ட்ராங். அண்ட் நீங்க கிரேட்ஃபுல்னஸ் சொல்லுங்க அடிக்கடி. ஓகேங்களா? ஸோ கிரேட்ஃபுல்னஸ் வந்துட்டு டெய்லி லைஃப்ல சொல்லிட்டே வாங்க. யூனிவர்ஸ்க்கு சுத்தி இருக்கிற எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிட்டே வாங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பயல் நம்பர் 2. நீங்க இந்த ஒரு ரீடிங் உங்களுக்கு வந்துட்டு அக்செப்ட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட்ல வந்துட்டு ஐ எம் கிரேட்ஃபுல் டு யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சத்திற்கு ஒரு ஒரு கிரேட்ஃபுல்னஸ், ஒரு நன்றி வந்துட்டு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. பயல் நம்பர் 3 யாரெல்லாம் 21 to 31 பார்ப்போம். Okay, 6 of பயல் நம்பர் 3க்கு 1 and 2ல வந்ததே வந்து ஆல்மோஸ்ட் மிக்ஸ்டா வந்துருச்சு. பயல் நம்பர் 3க்கு வந்துட்டு கொஞ்சம் நிறையவே வந்திருக்கு இன்னைக்கு. ஓகே, கம்பேரிங் டு 1 and 2. சரி, எஸ், பயல் நம்பர் 3 வந்துட்டு இது வந்து என்ன அப்படின்னா, பயல் நம்பர் 3 இந்த ஒரு மொமெண்ட்ல இருந்து இனிமேல் பாத்தீங்கன்னா உங்களோட அந்த டார்க் அண்ட் டேஸ் வந்துட்டு ஓவர். ஓகேங்களா? அதாவது பீப்புள் வந்துட்டு உங்க லைஃப்ல ஸ்ட்ரெயிட்டா ஃபேஸ் டு ஃபேஸ் வந்துட்டு சேலஞ்ச் பண்றதாக இருக்கட்டும், ஃபேஸ் டு ஃபேஸ் உங்களை ஏமாத்துறதாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் இனி நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இல்லை. ஓகேங்களா? எது பண்றதாக இருந்தாலும் வந்துட்டு உங்களுக்கு பின்னாடி தான் அவங்க பண்ணுவாங்க. ஏன்னா பயல் நம்பர் 3 வந்துட்டு நீங்க ரொம்ப ரொம்ப ஒரு உங்களோட இன்னர் எனர்ஜி, அதாவது உங்களோட இன்னர் செல்ஃப் வந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களை அறியாமே வெளியே வந்துட்டு இருக்கு. உங்களுக்குள்ள ஒரு அதிகார தோரணை, ஒரு டாமினேஷன் தான், உங்களோட அந்த பவர் இருக்குல்ல, ட்ரூ செல்ஃப், இது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துட்டு இருக்கு. இதை நீங்க இன்னும் உணரல, ஆனா உங்களை சுத்தி இருக்கிற பீப்புள் உணர்றாங்க. உங்களோட ஆட்டிடியூட கவனிக்கிறாங்க, உங்களோட பிஹேவியரை கவனிக்கிறாங்க, நீங்க பேசுறத கவனிக்கிறாங்க. நீங்க அமைதியா உட்கார்ந்து இருந்தாலும் உங்களுடைய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், உங்க ஃபேஸ் எப்படி ரியாக்ட் பண்றீங்க, என்ன மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்க, எல்லாத்தையும் வந்துட்டு கவனிக்கிறாங்க. ஸோ உங்ககிட்ட ஸ்ட்ரெயிட்டா ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து பிரச்சனை பண்ணவங்க இந்த டைம் டெஃபினெட்லி பேக் ஆஃப் ஆவாங்க. ஓகே, ஸோ வந்து இது பயல் நம்பர் 3 வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு ஆரா, ஒரு எனர்ஜி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா அது உங்களை அறியாமே நடக்குது, அதுதான் ஒரு விஷயம். பயல் நம்பர் 3 வந்துட்டு நீங்க செல்ஃப் கான்சியஸா இல்ல. அதாவது நீங்க வந்துட்டு இப்போ நீங்க என்ன பண்றீங்க, உங்க என்ன பேசுறீங்க, யார்கிட்ட என்ன வந்து கனெக்ட் ஆகுறீங்க, அது எதுவுமே உங்களுக்கு தெரியாம
இதை சொல்லுவாங்கல்ல, போற போக்குல போயிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு நீங்க. ஆனா நீங்க வந்து நல்ல ஒரு 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 போல்டான பர்சனா இருக்கீங்கிறது கூட வந்துட்டு தெரியல இந்த இடத்துல. ஓகே, ஆனா இந்த ஃபேஸ்ல இருந்து ஒரு வரக்கூடிய டேஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா பைல் நம்பர் 3 வந்துட்டு என் கூட யாராவது சண்டைக்கு வாங்க, என்னால வந்துட்டு சும்மா பேச்செல்லாம் வந்து வாயில பேசிட்டு இருக்க முடியாது, வா சண்டை போடலாம் அப்படின்னு கூப்பிடுவாங்கல்ல, எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி யாரையாவது வம்புக்கு இழுப்பீங்க. பிகாஸ் வந்து சம்திங் வில் ட்ரிகர் யூ. ஓகேங்களா, இது வந்து சும்மா எனக்கெல்லாம் பேசிட்டுலாம் இருக்கலாம் டைம் கிடையாது, வா சண்டை போடலாம் அப்படின்னு நீங்களாவே கூப்பிடுவீங்க. இன்ஃபேக்ட் வந்து ஆப்போசிட்ல இருக்கிற பர்சன் டெஃபினட்டா பயப்படுற அளவுக்கு ஏதாவது ஒரு வேலையை பண்ணத்தான் போறீங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, நீங்க ஸ்லோலி வந்து இவ்வளோ நாள் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணேன், பொறுத்துக்கிட்டேன், ஆனால் இனிமேல் முடியாது அப்படின்ற ஃபேஸுக்கு வந்துட்டு இருக்கீங்க. அதுதான் ஓகேவா, உங்களுக்கான ஒரு இடம், உங்களுக்கான ஒரு பொசிஷனை வந்துட்டு கிளைம் பண்ண போறீங்க. அதாவது உங்களோட இடம் என்ன, உங்களோட வேல்யூ என்னங்கிறத வந்து சொல்ல போறீங்க யார்கிட்டயாவது. ஸோ இது வந்து இந்த பர்சன் வந்து கைண்ட் ஆஃப் வெரி க்ளோஸ்டா இருக்கலாம், அண்ட் ஒரு ஃபீமேல் மாதிரி இருக்கு. அந்த பர்சன் கிட்ட தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்ல போறீங்க. அண்ட் யூனோ கம்பேக் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்காவுமே இருக்கு பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும். அண்ட் ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப டாலரேட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, ரொம்ப பொறுத்து இருந்திருப்பீங்க, சரி சரின்னு நிறைய சான்சஸ் கொடுத்து இருந்திருப்பீங்க. உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு பர்சன் வந்துட்டு லவ் லைஃப்ல ஒரு பிரச்சனையாவே வந்து நிப்பாங்க. ஸோ இந்த சரி சரின்னு போன காலங்கள் போய் இனி வந்து உங்களுக்கான ரைட்ஸை எடுக்க போறீங்க. அதுதான் ஒரு விஷயம். ஓகேவா, விட்டு கொடுத்தது போதும், இதுக்கு மேல எல்லாம் தானா சரியாவாது, இனி நான் சரி பண்றேன், அந்த மைண்ட் செட் வந்துட்டு வந்துடும். அண்ட் அது வந்ததுக்கு அப்புறம் நீங்களே பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கைக்காக ஸ்டாண்ட் எடுக்க போறீங்க. உங்களுக்கே அந்த மாற்றங்கள் வந்துட்டு தெரிய வரும். இது வந்து ஒரு குட் சான்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகேங்களா, சம்திங் வந்து இந்த ஒரு டைம்ல வந்து ஒரு கைண்ட் ஆஃப் மிராக்கிள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எஸ், your passion, twin flames, your passion ignites. நான் சொல்லியிருந்தேன்ல, you can see இந்த மூணுமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப போல்டான ஒரு கார்ட்ஸ், போல்டான ஒரு ஆரா அண்ட் வைபு வந்து கொடுக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த மூணுமே வந்துட்டு இட்ஸ் வெரி ஸ்ட்ராங். அண்ட் ஆல்சோ பைல் நம்பர் 3 ஒரு நீங்க யூனோ ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் ஜோனோட நீங்க கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கு. அதாவது உங்களோட சரௌண்டிங்ஸும் சரி, நீங்க பழக்க வழக்கங்களே வந்துட்டு ஒரு இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பர்சன்ஸை நான் லைஃப்ல மீட் பண்ணதே இல்லை, ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கைண்ட் ஆஃப் கேரக்டர், ஒரு புதுவிதமா இருக்காங்க, ஆனா அவங்களோட உங்க பழக்க வழக்கம் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ நியூ செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, உங்களோட பழக்க வழக்கங்கள் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல ஒரு சூசன் ஃபேமிலியாக இருக்கட்டும், ரொம்ப டிஃப்ரெண்டா இருப்பாங்க. ஆனா அவங்க எல்லாருமே வந்து உங்களை இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கா வந்து கொண்டு வருவாங்க. இது எப்படின்னா, அவங்க சொல்லி மாத்த மாட்டாங்க, பட் அவங்க கூட இருக்கிறப்ப அவங்களோட எனர்ஜி ஆரா ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு அட்ராக்ட் ஆக நிறைய நிறைய சான்சஸ் இருக்கு. பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் கார்ட்ஸ் ரொம்ப கிளீன் ஸ்ட்ராங்கா தான் காமிக்குது. அண்ட் ஈச் அண்ட் ஒரு கார்டுமே பாத்தீங்கன்னா அவ்வளோ எனர்ஜி வந்துட்டு கொடுக்குது. ஓகேவா, ஸோ கார்ட்ஸ்ல வந்திருக்கிற மெசேஜ் நல்லா இருக்கு. அண்ட் இந்த மெசேஜை வந்து நீங்க கிளைம் பண்ணணும்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு ஐ எம் ஸ்ட்ராங் அண்ட் போல்டு பர்சன். ஸோ இது மாதிரி உங்களுக்குன்னு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு விஷஸ் இருக்குல்ல, அதை வந்து டைப் பண்ணி கமெண்ட்ல போடுங்க, பார்க்கலாம். ஸோ யாருக்கு என்ன மாதிரியான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ தேங்க்யூ. ஸோ 3 பைலுமே பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்டான மெசேஜஸ் பார்ப்போம். அண்ட் பர்சனலாக தெரிஞ்சுக்கணும்னா வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்கு, அதை வச்சு பர்சனலி காண்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.